கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓடுகின்ற தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கேஆர்பி அணையினுடைய முதல் போக சாகுபடிக்கு தண்ணீரை 60 நாட்களே போதும்னு சொன்னோம். இவர்கள் 150 நாட்களுக்கு தண்ணீர் விடுவதாக கூறி தண்ணீர் இன்னும் நிறுத்தாமல் விட்டு கொண்டிருக்கிறார்கள். முதல் போக சாகுபடி முடிந்து 1.5 மாதங்கள் ஆகிறது. அறுவடை முடிந்து இப்போது 2ஆம் போக சாகுபடிக்கு நாங்கள் நாற்று விட்டுவிட்டோம். 15 நாட்கள் ஆகிறது. 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிட வேண்டும். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரியிடத்திலே கேட்கும் பொழுது இவர்கள் ஜனவரி 15 வரைக்கும் முதல் போகத்திற்கே தண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம், பயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 100% அறுவடை முடிஞ்சு போச்சு, எந்த வயலிலும் பயிர்கள் இல்லை, தண்ணீர் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் வருகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி கொண்டு மீன் வளர்ப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தண்ணீரை விற்று கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அரசாங்கம் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுது எங்களுக்கு 2ஆம் போக சாகுபடிக்கு உடனடியாக தண்ணீரை திறந்து விட வேண்டும். காரணம், 2ஆம் போகத்திலே குறுகிய கால நெல்லான 120 நாள் வயதுடைய நெற்களே இப்போது நாங்கள் நாற்று விட்டுருக்கோம். நாற்று விட்டு 15 நாள் ஆகிப்போச்சு. இந்த 15 நாள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பயிரை நெட்டு முடிக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு சரியான மகசூல் வராது. ஆகவே இன்றைக்கி நாங்கள் மனு கொடுக்க வரும்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு சொன்னோம். எங்கள் மனுவை வாங்கிறதுக்கு கூட இன்னும் யாருமே வரலை. ஆகவே உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவதற்குண்டான வழியை செய்ய வேண்டும். இதில் எங்களுக்கு 120 நாட்களுக்கு உள்ள இப்போ 15 நாள் முடிஞ்சு போனால் எங்களுக்கு 105 நாள் தண்ணீர் இருந்தாவே போதுமானது. ஆகவே உடனடியாக எங்களுக்கு தண்ணீர் திறந்ததற்கான வழியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்யவில்லை என்றால் இன்னும் ஒரு வாரத்துக்குள் செய்யலைன்னா இங்கே இந்த எஸ்யூ அலுவலகத்தின் முன்பாக சாலை மறியல் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்கணும்ல பார்க்கணும்ல சார் முற்றுகைனாவே தானே முற்றுகை கோஷம் போடுறது, கோஷம் போடக்கூடாது. நம்ம முற்றுகை என்ன சண்டை போடுறது. இப்படி முடிந்து 1.5 மாதங்கள் ஆகிக்கொண்டு தண்ணீரை விட்டுருக்காங்க. இந்த தண்ணீர் விடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நெல்லெல்லாம் 100% அறுவடை உடனடியாக திருப்பி நடுவதற்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு. 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடணும்னு கேட்டால் இவங்க முதல் போக சாகுபடி இன்னும் ஜனவரி 15 வரைக்கும் இந்த தண்ணீரை திறந்து விட்டுட்டே இருக்கோம், பயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த வகையில் இவங்க ஜனவரி 15 வரைக்கும் தண்ணீரை திறந்து விட்டுன்னுக்கிறோன்றதை அப்பட்டமாக விவசாயிகளை ஏமாற்றுகின்ற, தண்ணீரை வியாபாரமாக்கி கொள்ளையடிக்கின்ற சூழ்நிலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாற்று விட்டு நடும்போது தண்ணியே விடல, நாங்கள் கேட்டோம். காலம் கடந்து இவங்க தண்ணீரை விட்டு கொஞ்சம் 150 நாளுக்கு சொல்லவே இல்லை. இவங்களாம் எழுதிக்கிறாங்க. இன்னைக்கு 100% அறுவடை முடிந்த தண்ணீரை எங்க கமர்ஷியலாக விற்கிறாங்களோ அவங்க மீது பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். சூழலை உடனடியாக வெளியே கொண்டு வரணும். ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுக்கலன்னா விவசாயிகள் இங்க எஸ்யூ மனு கொடுத்துடலாம். ஆள் கொண்டு ஒரு நிமிஷம் கையில் கொடுத்துருவோம். பின்னாடி பின்னாடி வாங்க சொல்லுங்க. யாரோ அது பாய் இருக்கு ரெடியா ஒரு நிமிஷம் நான் கிளாஸ் எடுத்துக்கலாம். யாரும் கொடுக்க अच्छा